Hi friends, welcome back. இந்த வீடியோவில் செங்கல்பட்டு நியர்பையில் வாலாஜாபாத்க்கு பக்கத்திலே பழைய சீவரம் அப்படின்ற பிளேஸில் ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய சீவரம் பொறுத்தளவில் ஒரு ஏன்ஷியன்ட்டான டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வில்லேஜ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சக்தி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்க சார். ஓகே சார், நம்ம தாம்பரம் ப்ராஜெக்ட் அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எத்தனை பிளாட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம், என்னென்ன சைஸில் இருக்குது சார்? சூப்பர் சார். இது பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர்ஸில் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது 30 ஃபீட்டு பிளாக் டாப் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே 30 ஃபீட் ரோட்ஸ். 30 ஃபீட்டு. இதில் எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கே விட்டுருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ இது வந்து நாங்கள் இதுவரையும் லேஅவுட் ஃபார்ம் பண்ணதுலேயே இதுதான் பெரிய பார்க் நம்ம விட்டுருக்குது. ஓகே. சோலார் லைட் நம்ம இன்பில்டர்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சின்ன செடி தான் வச்சுருப்பாங்க எல்லாரோட லேஅவுட்லையும். நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்த மரங்கள் எல்லா ஒரு டேயில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நிழல் தரக்கூடிய மரங்களாக இருக்கும். பார்த்துருக்கீங்க எல்லாமே பூக்கொட்டிகள் இருக்குது. ஸோ நல்ல க்ரீனரிஸாக இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் நீங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்து இதோட அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ராஜெக்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரீஸால். கண்டிப்பாக. ஓகே சார். பழைய சீவரம் அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட்டான டெம்பிள் இங்கே இருக்குது சார். சூப்பர். ஸோ இந்த சரௌண்டிங்ஸ்க்கே அதுதான் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் மாதிரி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சூப்பர் சார். பழைய சிவாரன்றது நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் வாலாஜாபாத்லேருந்து முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பழமையான கோவில். ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பாலாறு, செய்யாறு, சரஸ்வதி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆறுங்களும் சங்கமிக்கிற இடம் தான் அந்த இடத்து திரிவேணி சங்கம்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதை மையப்படுத்தி உருவான கோயில் தான் பழைய சிவாரம் லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு கோயில் ஸ்தலம் அது. இந்த ஒரு சைட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளது அங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு அஸ்பீசியஸ் ஸ்பேஸாக பார்க்கப்படுது. ஒரு தனி சிறப்பு வாய்ந்த இடமாவே பார்க்கப்படுது. கண்டிப்பாக. ஓகே சார். இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டிலாம் எப்படி சார்? சூப்பர் சார். நீங்கள் ஜிஎஸ்டி வழியாக வரீங்க அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து நம்ம சைட்டுக்கு வரலாம். இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து வரனாலும் காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபாத் வழியாக வரலாம். இல்லை நான் படப்பை உரகடம் வழியாக வரனாலும் இந்த சிலேருந்து டைரக்ட் ரோட் ஆக்சஸ் இருக்கு. கண்டிப்பா. இல்ல சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து நீங்க வரனாலும் இந்த இடத்த நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இடம் தான் நம்மளோட பழைய சிவாரம் லொகேஷன். ஓகே ஓகே சார். சார் மெயினாக சார் இந்த சரௌண்டிங்ஸில் வீடு ஷிஃப்ட் ஆகி வராங்க சிட்டியிலேருந்து அப்படின்னாக்கா மெயின் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி சார். பாலாறு பக்கத்துலேயே இருக்கிறதுல கண்டிப்பாக அங்கே தண்ணி நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே சொல்லிட்டுங்களா எத்தனை அடியில் அங்கே கிரவுண்ட் வாட்டர் அவைலபிளாக இருக்குது, எப்படி இருக்கும் சார் தண்ணி? சூப்பர் சார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் 40 ஃபீட்லேயே உங்களுக்கு ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஓகே. நீங்கள் சிட்டிலேருந்து வர்றாங்கன்னா அவங்க ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாமே சால்ட் கண்டென்ட் ஆர்ஓ யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆர்ஓவை இங்கே எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 40 அடியிலேயே நல்ல தரமான தண்ணி உங்களுக்கு கிடைக்குது. ஓகே 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 ஓகே. அப்படியே குடிக்கலாம். எதுவுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து போர் போட்டு போர்லேருந்து நீங்கள் வாங்கி குடிக்கலாம். நாங்களே லைவ் டெஸ்ட் மணியில் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்க வீடுங்கள்லேருந்து லைவ் டெஸ்ட் மணியில் கொடுக்கலாம். ஏன்னா இட்ஸ் சரௌண்டட் ஃபுல்லி ஹவுசஸ். நீங்க வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டுறது. கண்டிப்பா அட்மாஸ்பியர் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் சார். என்விரான்மெண்டல்ல உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஒரு தூய்மையான காற்று நீங்க சுவாசிப்பீங்க. சிட்டியில் அதை நீங்க ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணி உங்களால் அந்த அளவு ஃபீல் பண்ண முடியாது. இங்கே எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம சைட்டில் வீடு கட்டி உடனே குடியேறாங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் என்னென்ன சார் இருக்குது? சூப்பர் சார். அதாவது நீங்கள் வந்திருப்பீங்க மெயின் ரோட்லேருந்து, அதாவது வாலாஜாபாத் மெயின் ரோட்லேருந்து வந்திருப்பீங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நடக்கிற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஓகே. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஓகே. இது ரெண்டுமே ஸ்கூல். நீங்கள் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா ஏபிஜேஎஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ஓகே. லார்டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஓகே ஓகே. இன்னும் ரைட் சைடு எடுத்து நடந்து போகிறீங்க அப்படின்னா ஆதின் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஓகே. இல்லை நான் இன்ஜினியர் தான் படிக்கல, ஆர்ட்ஸும் படிக்கல, நான் ஒரு மெடிக்கல் நான் எடுக்கிறேன் அப்படின்னா பிஎஸ்பிபி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் நம்ம செட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் இருக்குது. ஓகே. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் நம்ம ரீச் ஆயிடலாம். ஓகே சார். சூப்பர் சார். ஓகே சார். இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன சார் இருக்குது? சூப்பர் சார். இந்த இடத்த நீங்கள் என்ன அளவு நீங்கள் மெயின் பண்ணணும் அப்படின்னா 3 tier ஹப். ஓகே. 3 tier ஹப்னா வெதர் யூ கோ டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருந்தாலும் சரி, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எம்என்சி கம்பெனிஸை நீங்கள் டச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கும். வித்தின் ஒரு 10 to 20 நிமிஷத்துலேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உரகடம், வல்லம், இருங்காட்டுக்கோட்டை இங்கேருந்து ஒரு 10-20 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். சிங்கப்பெருமாள் கோயிலில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுராந்தகத்தில் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செய்யா சிப்காட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம ரீச் ஆகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்லையும் இங்கே டச் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக வேலை வாய்ப்பு பெற அளவுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம சைட்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஓகே. அப்போ இப்போயே இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கே வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன்.
கண்டிப்பாக சார். ஏன்னா நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்ரிசியேஷன் பாயிண்ட் தான். அது வந்து உங்களுக்கு வேல்யூபிள் அசெட் தான். ஃபியூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறீங்க தான். அதுவும் வளர்ந்து வர இடத்துல போகிறதுன்றது இன்னும் சேஃப் அண்ட் செக்யூர் உங்களுக்கு. அதுவும் லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் வாங்குறது இன்னும் சேஃப், இன்னும் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக. ஓகே சார். இங்கே நியர்பையில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா எப்படி சார்? சூப்பர் சார். ஆக்சுவலி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து பப்ளிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதாவது வாலாஜாபாத் டு செங்கல்பட்டு போகிற வரை நேஷனல் ஹைவேல தான் நம்மளோட சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு. அப்போ பஸ்ஸுக்கு எந்த விதமான தடங்களும் நம்மளுக்கு இருக்காது. ஷேர் ஆட்டோ 24/7 நம்மளுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஷேர் ஆட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ். பழைய சிவாரம் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்குனீங்கன்னா இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி மோட் ஆஃப் வெஹிக்கிள் நீங்கள் ஏர்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்கமிங் ஏர்போர்ட் உங்களுக்கே தெரியும், பரந்தூரில் நம்ம வந்து ஏர்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட். ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நீங்கள் ஏர்போர்ட்டை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற அளவில் தான் நம்மளோட சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. மெயினாக இந்த சைடில் ஜிஎஸ்டிலேருந்து நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் மீட் பண்ணோன்னா இந்த ஒரு ரோடு தான் மெயின் ஆக்சஸ் இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ எப்படி நம்ம மீனம்பாக்கம் டச் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி சாலை வந்து இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு டச் பண்ணுறதுக்கு இந்த வாலாஜாபாத், செங்கல்பட்டு டு பரந்தூர் ரீச் ஆகிறதுக்கு இந்த வாலாஜாபாத்ன்றது மெயின் ஹப். ஓகே சார். இந்த சைட்டை பொறுத்தளவில் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே சூட்டபிளான சைட்டுன்னு நல்லாவே பார்த்துட்டோம். ஸோ இங்கே பிளாட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா பேங்க் லோன்லாம் அவைலபிளா சார்? கண்டிப்பாக சார். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கா டிடிசிபி அப்ரூவல் ப்ராஜெக்ட். ஏபிஎஃப் லெட்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்க்ல நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால இங்கே 70% 75% வரையும் உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டிஸ் பண்ணி தராங்க. உங்கள் கையில் வெறும் 3 lakhs இருந்தாலே போதும், இந்த இடத்துல ஒரு லேண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். வெறும் 8 lakhs இருந்தாலே போதும், இந்த இடத்துல நீங்கள் வீடாவே கட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் 1799க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் 600லேருந்து உங்களுக்கு 3300 வரையும் பிளாட்ஸ் டைமென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. எல்லா ஃபேஸிங்லேயும் அவைலபிளாக இருக்கு. ஈவன் கார்னர் பிளாட்ஸ் இருக்கு. இல்லை நான் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது வந்து ஆன் ரோட் சைட்டு. ஸோ கமர்ஷியலுக்கு நம்ம வந்து ஒரு பிளாட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கமர்ஷியலாக கடை கட்டிட்டு நான் வேலை ரெண்டில் விட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கமர்ஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா கைண்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியலுக்கும் இங்கே பிளாட்ஸ் அவைலபிளாக? கண்டிப்பாக. ஓகே சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செங்கல்பட் அண்ட் வாலாஜாபாத் சரௌண்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேஅவுட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரைஸ்க்கு நெகோசியேஷனுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். வாலாஜாபாத் அண்ட் வாலாஜாபாத் சரௌண்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.